வைப்பா நீ கலங்காதே மகளே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகனே. அல்லேலூயா. எப்பயுமே நீங்கள் தசமமாக இல்லை, நீங்கள் கொடுக்கணும் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கூடியது. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, கொடுத்த பிறகு ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கும் போதே நீங்கள் இந்த மாதம் நான் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களால் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. மிகுதம் எடுக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. மிகுதம் எடுக்க கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படி கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் கவலைப்படுறதுனாலே இல்லை என்னால் முடியல, என் சூழ்நிலை எப்படி இருக்கு, நீங்கள் அப்படி கவலைப்படுறீங்களா? நீங்கள் கவலைப்படுறதுனால உன் சரீர அளவை ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ உங்களால் கூடாது. அல்லேலூயா. கவலையும் படாதுங்கன்னு சொல்கிறார். கவலையும் படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. ஏன் கவலைப்படுறீங்க? உங்களால் சரீர அளவு கூட்டம் குறைக்க முடியாது. வானத்து பறவைகளை பாருங்கள். அல்லேலூயா. வானத்து பறவைகளை பாருங்கள். ஒருவேளை போகும்போது பாருங்கள், இல்லை வீட்டில் பாருங்கள். அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தினாலும் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் அவைகளுக்கு தேவன் பொழப்பு ஊட்டுகிறார். நீங்கள் விசேஷர் அல்லவா? இன்று காற்றிலிருந்து நாளை அடுப்போட புல்லுக்கு தேவன் இவ்விதமாக கொடுத்து வைப்பார். ஆனால் நீங்கள் விசேஷித்தன் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், தயவு செய்து கவலைப்படாதீங்க. என்ன சம்பவிக்கும், என்ன செய்வோம், உண்ணவும் உடுத்தவும் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி ஒருவேளை யோசித்தீங்கன்னா வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் நித்தமும் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை சொல்லிடுங்க, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வரணும், என்னை நித்தமும் நடத்து சொன்னீங்களே, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த சூழ்நிலை வரலாமா, வரக்கூடாதுல்ல? வசனத்தை நீங்கள் சரியாய் பேசுவீர்களானால் நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண அவராலே கூடும். அல்லேலூயா. எந்த யாரும் சரி, அவர் நோக்கி பார்க்க எவனும் பிரகாசம் அடைவான், அவன் வெட்கப்பட்டே போவதில்லை. அல்லேலூயா. அப்போ நீ கையீடும் செய்யும் வேலையை உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீங்கள் செய்கிறது இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சினா அது உங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு மிகுதம் எடுக்க தேவனுக்கு கிருபை செய்வார். சரீர சுகம், ஆரோக்கியம், தெய்வீக சமாதானம், உன் அலங்கத்துக்கு சந்தோஷம், அரண்மனைக்குள் சுகம் இருக்கும்படிக்கு அந்த வருமானம் நாளுக்கு நாள் கூட்டி கொடுக்கப்படும். ஏன் அதை கூட்டி கொடுக்க? தேவனின் இவ்விதமாக ஆசீர்வதித்துக்கான சபையிலே சாட்சி சொல்வதற்காக உன் கையின் பிரயாசங்களை கூட்டி கொடுக்குற தேவன். நான் அவர் ஏற்றுக்கொண்ட நாள் போது ஒரு நாள் என்னை தாழ கீழே விடலை, கர்த்தர் என்னை கண்மலை மேலே உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்வதற்கு நீ நித்தமும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெற்று மனமேல் சந்தோஷம் ஆடி பாடி மகிழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார் சொல்வது பாருங்க. அவர் உன்னை தமக்காக தெரிந்து கொண்டார். உன்னை தமக்காக தெரிந்து கொண்டேன். நான் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நீ எப்படி எளிமையாக இருக்க முடியும், ஏழ்மையாக இருக்க முடியும், ஒன்று இல்லாமல் இருக்க முடியும்? தம்பி சொல்லுவாங்க, பூமியின் நிறைவு கர்த்தருடையது, நீதிமானவர்கள் ஓடி சுகமாக இருப்பான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் சுகமில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னா. அல்லேலூயா. வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் வசனம் உங்களை உயர்த்தும். வார்த்தை உங்களை கிரியையில் ஆசீர்வதிக்கும். வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை வெளிச்சம். எந்த மேன்மையை நம்ம பூமியில் இதுவரை கண்டிருக்கிறோம்? எத்தனையோ மில்லியன் கோடீஸ்வரர் கண்டிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தையை தவிர மற்ற எல்லாமே ஒரு நாளைக்கு அழிந்து போகக்கூடிய பொருள் தான். இந்த வார்த்தை ஒருபோது அழியாது. அல்லேலூயா. மலைகள் விலகிடலாம், பருவம் நிலை பெயர்ந்து போயிடலாம், எல்லாம் மாறலாம், ஆனால் வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏன் கவலைப்படணும்? பிரச்சனை சூழ்நிலை கண்டு கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன செய்வோம், இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்கும், இதை முடிச்சிடலாமா, கவலையே படாதீங்க. தைரியமாக பேசிட்டே இருங்க. ஒருவேளை உங்களால் கவலையை கொண்டு வந்து பிசாசு டேபிள் வச்சாலும் கூட அது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இந்த காரியம் என்னுடைய காரியம் கிடையாது, என்னுடைய வழி வேறு. அவர் எனக்கு முன்னால் போகிறவை என்னை ஆசீர்வதிக்க உள்ளவராக இருக்கார். அல்லேலூயா. அவர் நடத்தல் பயங்கரமாக இருக்கும்.
உங்களுடைய ஜோல்ஸ் எல்லாமே கர்த்தர் தான். சிலுவையில் வெற்றி இயேசுவை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அவர் வாழ்க்கையில் நீ அறியாதிட்டு அவனை பெரிய காரியங்களை செய்வார். எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு 6 அதிகாரம் ஃபர்ஸ்ட் 24 வாசிப்போம். 6:24. அல்லேலூயா. இப்போ இங்கே சொல்லுங்க, ஒரு மனிதன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உண்மைதான். இப்போ 2 வேலை ஆஃப் டைம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு வேலை அது அந்த ஒரே வேலை தான். ஆனால் ஒரே நேரத்தில் 2 வேலையும் பார்க்க முடியாது. இந்த நாள் ஓய்வு நாள். அல்லேலூயா. இது ஓய்வு நாள் சொல்ல விட இது மனமகிழ்ச்சி நாள். இது என்ன நாள்? மனமகிழ்ச்சி நாள். இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவர் சபையில் போய் உங்களுடைய மனசில் இருக்க விருப்பங்களை அவர்கிட்ட சொல்லக்கூடிய இந்த நாள் மனு நாள் சொல்லணும். நினைஞ்சிடும் எங்கேயோ புதை விட்டு போட்டு எனக்கு இந்த ஏரியாவில் இதெல்லாம் வேணும்னு இப்போ கலெக்டர் எங்கள் ஏரியா வந்து மனு கொடுக்க போயிடும் நம்ம. அல்லேலூயா. அது மனு நாள். அன்னைக்கு கொடுக்குற அந்த ரிப்போர்ட், அந்த விண்ணப்பம் உடனடியாக பரிசீலனை செய்யப்படும். ஏன்னா டைரக்டராக கலெக்டரே வந்து கையில் வாங்குறாரு. வாங்கி இதெல்லாம் இந்த பகுதிக்கு தேவைன்னு சொல்லி அதுக்கான அதிகாரிகள்கிட்ட கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுறாங்க. அல்லேலூயா. அப்போ இது உங்களுடைய வெற்றி சிறக்கப்படும் நாள், உங்களுடைய சாட்சியினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததை சந்தோஷமாக ஆடி பாடி துதிக்கிற நாள். இந்த நாட்களில் அவருக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சணும்? வேலை பார்க்கணும். எவ்வளோ நேரம்? ஆஃப்டர் 2 மணி நேரம் அவருக்கு நீங்கள் ஒதுக்கி கொடுத்து வேலை பார்க்கணும். உலக காரியங்கள் 1000 இருக்கு இல்லைன்னு சொல்லலை, உறவுகள் 1000 இருக்கு இல்லைன்னு சொல்லலை, போகணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முதலாவது அந்த வசனம் 33ஆம் வசனம் வாசிப்போம். அதிலே 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது என்ன? அப்பொழுது இவெல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு மற்ற காரியத்துக்கு இன்றைக்கி ஓடுறீங்கல்ல. இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் வந்து ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, நம்மளுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, போகணும், எப்படியா முடிச்சிடும். கிடையாது. முதல்ல தேவனுடைய ராஜ்யம் என்னென்னா அவருடைய வார்த்தை கீழ்ப்படி. இன்றைக்கி நான் போகிறேன், எனக்கு என்ன தேவைன்ற அறிந்திருக்கிறார். நான் அவருடைய சமூகத்தில் உட்கார போகிறேன். இல்லையா? இதுக்கு பின்பு அவருடைய வார்த்தை கேட்டு நான் போன பிறகு கர்த்தர் நான் செய்யக்கூடிய யோசித்த எல்லாவற்றையும் எனக்காக செஞ்சு முடிப்பார். எனக்காக ஒரு வேலை தூதரை அனுப்புவாங்க. அல்லேலூயா. ஒரு தூதரை அனுப்புவார், எனக்கு தூதரை அனுப்புவார். ஏன்னா நான் அவருடைய சமூகத்தில் காத்திருந்துட்டு போகிறேன். எனக்கு உலகப்பரமான காரியங்களை எனக்கு அவர் தருவார். நித்தமும் நடத்துகிற கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் அந்த ரகசியம் தெரியாமல் தான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. 10 பைசாவுக்கு பிரயோசனம் கிடையாது. நீ ஓடி இழைச்சி போய் வந்து அப்படி நிற்ப. அல்லேலூயா. நின்று தெரியும் நம்ம தான் ஓடிட்டோம்னு நினச்சி பார்ப்போம். பின்னால் பார்த்தா 13 ஆளாக நின்றுட்டு இருப்போம். அல்லேலூயா. 3வது ஆளுனா கூட ஆறுதல் பரிசாக கிடைக்கும். 13வது பார்த்துட்டு நிற்போம். அன்றைக்கி நாள் பூரா செலவழித்து சரீரம் மனநோவு இருக்கும். என்ன சார் இன்றைக்கி கர்த்தரோடு கூட பேசுகிற நாள், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்குற நாள், எனக்கு ஜெயத்தை கொடுக்குற நாள், என்னோடு கூட பேசுகிற நாள்னு சொல்லி அந்த நாட்களை வந்து உள்ளே அமரும் போது கர்த்தர் உன் மனசன் முகத்தை பார்க்குற, கர்த்தர் இருதயங்களை பார்க்குறார். உங்களுக்கு இன்னது தேவைன்னு தெரியும். அவருக்கு எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு இன்னது தேவைன்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியுங்க. உங்களை உருவாக்கி சிருஷ்டித்தது அவரு தான். உங்களுக்கு என்ன தேவையோடு நீங்கள் இருக்கீங்கன்றது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஜாப் ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் தேவைன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, ஆண்டவரே இதை நான் விரும்புகிறேன். ஆண்டவரே என்ன துர்காதேவி சிஸ்டர், இதை நான் விரும்புகிறேன், நீங்கள் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்கிறது உங்கள் வேலை, செஞ்சு முடிக்கிறது அவருடைய வேலை. அல்லேலூயா. நம்ம போய் பெருசாக ஒன்று அது வேணும் இது வேணும் அங்கே போய் எங்கே இடம்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு கையில் என்ன இருக்குது? தொழில் இருக்குது, பிஸ்னஸ் தொழில் இருக்குது. எங்கே போய் சொன்னால் அவருக்கு தெரியும். அந்த இடத்த சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு. பயப்படாதீங்க. பல கொண்டு திடமானதாருங்க. நீங்கள் நம்ம ஓடுறதுனால இப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் முதலாவது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கி என்ன சொன்ன வார்த்தை தான். ஒருவேளை சண்டே சர்வீஸில் மற்ற நாள் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்களேன். அந்த வசனம் அன்றைக்கி முழுதும் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ இப்போ அங்கே பேச விட நாவல் அருளப்படும். என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம், பிரச்சனை உன் வாய் திறக்கிறது கூட அவர் டைம் வைப்பார். நீ வாய் திறந்து பேசுவீங்க, அங்கே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கு. இவ்வளோ நேரம் அந்த அம்மா பேசவே இல்லை, இப்போ தான் பேச ஆரம்பித்தாங்க. அவன் பேசுறதுனா ஒரு நாயம் இருக்குமா, இப்படி வளவளன்னு சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கத்திரிக்காய் கதையும் கருவாட்டு கதையும் பேசுகிற காரணம் கர்த்தர் நல்லவர். அவருடைய மன விருப்பத்தை மட்டும் செஞ்சு அருள்வார். தேவனாய் கர்த்தர் என்னோட உலாவி கொண்டு இருக்கிறார்.
அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு மறைவான பூமியில் ஒன்றுமே சொல்லி அவர் நாமத்தை மேம்படுத்தி நீ பேசும்போது அது ஆமென்றும் ஆமென்றும் முடியும். ஏங்க எவ்வளோ பெரிய மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை அவரால் செய்ய முடியுங்க.